பிறந்து 2 வயசு வரைக்கும் பாடாப்படுத்திட்டாங்க இந்த பையன். பிறந்ததுலேருந்தே எப்போ பார்த்தாலும் நோயின்னு தான் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரியே கிடந்தோம். எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்த குழந்த பொழைச்சதே மறுபிறவி. ஆனால் இன்றைக்கி பாரு எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் குழந்தையா இருக்கும்போது எங்கள் எல்லாரையும் போட்டு புரட்டி பாடாப்படுத்தி எடுத்துட்டான் அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து சிலர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்க. அது காரணம் சில நட்சத்திரங்களும் சில கிழமைகளும் சேரக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஜோதிட நூலில் பாலாரிஷ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரபலாரிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோகத்தில் சித்த யோகம், மந்த யோகம், அமிர்த யோகம் சொல்லப்பட்டிருப்பது போல பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் எந்த சுப காரியத்தையும் நாம் பண்ணக்கூடாது. அந்த நாட்களில் பிறக்கிற பிள்ளைகள் 2 வயசு வரைக்குமே அவங்கள போட்டு புரட்டி எடுக்கும். நோய் நொடி உபாதைகள், பொழைச்சதே மறுபிறவி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது மாதிரி நாட்கள் பிரபலாரிஷ்ட யோகம், அதாவது இருக்கிறதுலே வலிமையான மோசமான கடுமையான நாள் அப்படிங்கிறது தான். சமஸ்கிருதத்தில் பிரபலம் அப்படின்னாலே வலிமையான, உறுதியான, கடுமையான அப்படிங்கிற அர்த்தங்கள் எல்லாமே வருங்க. அப்போ பிரபலாரிஷ்ட யோகம் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரம் வர நாட்கள். அந்த நாட்களில் எந்த சுப காரியத்தையும் செய்யக்கூடாது. திங்கட்கிழமையும் சித்திரையும் சேர்ந்து வரக்கூடாது. அதுவும் இந்த நாட்கள்லையும் சுப காரியங்களை நாம் தவிர்க்கணுங்க. செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் பிரபலாரிஷ்டம். அன்னைக்கு எந்த ஒரு சுப காரியத்தை செய்தாலும் அது தேரவே தேராது, அது கைகூடி வராது. வியாபாரம்னாலும் அது எந்த வகையிலும் லாபம் தராது. ஒரு உத்தியோகத்தில் போய் நம்ம சேர்ந்தால் கூட அன்றைக்கி முன்னேற்றங்கள் எதுவுமே இருக்காது. அதே போல் புதன்கிழமையும் அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அந்த நாட்களில் பணங்காசு நாம் கொடுத்தா, கடனெல்லாம் கொடுத்தா திரும்பி வரவே வராது. புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிற நாளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது ரொம்ப மோசமான காம்பினேஷன். அன்னைக்கு எதை செய்தாலும் அது தப்பாக போய் முடியும். கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும், நோய் நொடி உபாதைகளை கொடுக்கும். பெரிய பதவியெல்லாம் அன்றைக்கி ஏற்றுக்கூடாது. உடனே பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் பூராடமும் சேர்ந்து வரக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மாவை பிறந்தாங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் அதெல்லாமே கொடுக்கும். அதனால் அகதி பெற்றது பெண் பிள்ளை, அதிலும் வெள்ளி போராடம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையும் போராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அதே போல் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அன்னைக்கு எந்த சுப காரியம் பண்ணக்கூடாது. சிலெல்லாம் சனிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வண்டி வாகனம்லாம் எடுப்பாங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய சனிக்கிழமையில் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை தான் பிரபலாரிஷ்ட நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த மாதிரி நாட்களை எல்லாம் நாம் தவிர்த்துட்டு சுப காரியங்களை செய்ய தொடங்குவோம், வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.